அறிவும் பாகம் போட்டு 1 2 போடுறதெல்லாம் வந்து ஆன்மீகம் பேச போகிறேன். இது வந்து 1 2ன்னு ஓம் சிவம் அப்படின்னா எப்படின்னா எடுத்துக்கலாம். சவுண்டு, சைலன்ஸ், ஸ்னேக், சயின்ஸ், எஸ்கேப், இப்படி நிறைய விஷயங்கள். அதாவது முதல் மனிதன் மிருகமாக, அதாவது எல்லாம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க உங்கள் கண் முன்னாடி இத்தனை மிருகங்கள், அது எத்தனை இனம், அந்த இனம், இந்த இனம், நாய், எப்படி இந்த மாதிரி மனிதனும் ஒரு இனமாக ஒரு குரங்கு போல ஒரு இனமாக ஒரு மனிதனாக இருந்தான். இதனால் மனிதனுக்கு அறிவு தேவைப்படுது. முதல் அறிவு கொடுத்து எல்லா விஷயமும் கற்றுக் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது மனிதன் எப்படின்னா ஒரு புள்ளி வச்சா ரோடு போட்டுருவான். அவங்க புள்ளி வச்சாங்க. இப்போ ஒவ்வொரு காலத்துலையும் யாராவது ஒருத்தவங்க ஒரே காலத்தில், ஏன்னா எல்லாரும் அறிவில் இருக்காங்க, இருக்கிறது எல்லாரும் அறிவில், ஒரு சில அறிவில் அவங்க வெளியே வராங்க. அப்போ இந்த உலகத்துக்கு கொடுக்குறாங்க. சயின்ஸாக இருக்கலாம், மருத்துவமாக இருக்கலாம், எது வேணாலும், எந்த ஸ்கில் வேணா இருக்கலாம். வெவ்வேறு ஸ்கில்ல பல ரூபத்தில் வெளியே வருவாங்க, எல்லோருக்குள்ள இருக்காங்க. ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் மெயினாக. அந்த வகையில் இப்போ நான் பேசுகிறேன்னா உங்களுக்கும் இருக்கிறாங்க, எனக்கும் இருக்கிறாங்க. இப்போ நான் வந்து எனக்கு என்ன காட்டுறாங்க, என்ன சொல்கிறாங்க, அதை நான் பதிவு பண்ணுறேன். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும், சரிங்களா? அப்படி அவங்க முதல் மனிதனுக்கு அந்த அறிவு புள்ளி வச்சாங்களா, அப்போ தான் மனிதன் இப்போ பாருங்க இந்த 150 வருஷத்துக்குள்ள இன்னைக்கு சினிமா எந்த அளவுக்கு மாறி கண்டுபிடிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். அப்போ அதுக்கு முன்னாடி இல்லையா? இல்லவே. அந்த மாதிரி ஒன்று வரும்போது அப்படியே படிப்படியாக வளரும், நம்ம மனசு பிக்கப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் அந்த பேசிக்கை வந்து அவங்க கொடுக்குறாங்களே, அதுதான் மெயின் மேட்டர். இப்போ அதை வச்சு தான் அவங்க எப்படி எதில் பேசிக் கொடுத்தாங்க. அதாவது உதாரணத்துக்கு நான் கழிப்பட்ட அவருடைய வெளியில் உள்ள அழகு தோட்டத்தை பற்றி பேசல. ஸோ அது கீழே அஸ்திவாங்க, அதை பற்றி பேசிட்டு இருக்கேன். புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. மனிதன் ஊன்னு கத்திட்டு உணர்வால் அப்படி கையை காட்டிட்டு பேசிகிட்டு இருந்தவன் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை இவன் உணர முடியும், இதுக்கு வார்த்தை கொடுக்க முடியும், ஒரு உணர்வுக்கும் வார்த்தை கொடுக்க முடியும், எழுத முடியும் அப்படின்னு இப்போ நம்ம ஆயுத எழுத்து அக்கன்னா சொல்கிறோம்ல, அந்த ஆயுத எழுத்து தான் வந்த எழுத்து. அந்த மாதிரி ஓம் என்ற சொல்லு வந்துச்சு. அது ஓம் வந்து அவங்க வந்து அந்த ஒவ்வொரு சொல்லுக்கும் நம்ம உதடு, நாக்கு மட்டும் இல்லை, இந்த உதடு நாக்கு மேலே கீழே போகணும் அப்படின்ற மாதிரி அது கற்றுக் கொடுத்தாங்க. அப்போ கற்றுக் கொடுக்கும்போது இப்படி பண்ணி இப்படி சத்தம் கொடுத்தா தான் இப்போ நீங்கள் வாயை வந்து ரவுண்டாக வச்சுக்கிட்டு நான் என்ன சொன்னது எனக்கு போர் அடிக்குது. அப்படி சும்மா நீங்கள் கற்றுனாவே சவுண்டு தான் வரும். இப்போ வந்து வச்சிங்களேன், நான் குச்சி வச்சுக்கோங்க, ரவுண்டு குச்சி உள்ளே விட்டு அந்த ரவுண்ட் ஆக்குவோம் வாயை, அப்படியே ஸ்டாப் பண்ண சொல்லுவாங்க. இப்படி வச்சு நீங்கள் கற்றுனீங்கன்னு வச்சுங்களேன், மூட சொல்லுவாங்க டக்குன்னு. அப்படி மூடுன்னு வச்சுங்களேன், ஓம் ஓம் அப்படின்னு அந்த ஓம் வந்துடும். புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ அவ்வளோ அந்த ஓம் கற்றுக்கிட்டாவே அவங்களுக்கு பெரிய சாதனையாக இருந்துச்சு. அப்போ அந்த ரவுண்டு இதெல்லாம் அவங்க கற்றுக் கொடுக்கும்போது இப்படி தான் இருந்துச்சு, சரிங்களா? இதுதான் வந்தது. இதை தொடர்ந்து தான் நம்ம சயின்ஸு தொடரும். இதுக்கு பின்னாடி வந்தவங்க தான் பூமி. அப்போ இந்த ரவுண்டை வச்சு இந்த ஓமுக்கு இந்த எழுத்து அடையாளம் கொடுத்தாங்க. இது எல்லாமே வந்து பூமியின் சூரிய சந்திரன் இதெல்லாம் அனைத்தும் சேர்ந்த இறைவன்ற ஒரு மாதிரி அது மேலே அதுக்குள்ளே ஒரு போட்டாங்க. இதெல்லாம் இணைச்சி இப்படிலாம் நிறையா நடந்துச்சு. இந்த மாதிரி சயின்ஸு எப்படி வந்துச்சு அப்படின்ற மாதிரி இந்த வீடியோ போட போகிறேன். அப்போ இந்த ஓம் சிவம் அவர்தான் முதல் ஆன்மீகவாதி, எல்லாம் சயின்டிஸ்ட், விஞ்ஞானி, மருத்துவர் எல்லாமே. ஸோ அது காலகாலமாக நிறைய பேர் அப்படி வந்தவங்க எல்லாரும் மனிதர்கள் தான், எல்லாம் அண்ணன்மார்கள் தான், சரிங்களா? ஓகே பாய்.